சைவ சித்தாந்தம் மனிதநேயத்துக்கு சேவைக்கு அடையாளம் என பாஜக தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 6வது சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய அவர், உலகத்துக்கு சைவ சித்தாந்தம் அடையாளமாக இருப்பதாக தெரிவித்தார். தருமபுரம் ஆதீனம் மற்றும் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் தமிழக ஆளுநர் ரவி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்தனர். இந்த மாநாட்டில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் பாரிவேந்தர், பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்ற மையக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடத்தினர். சென்னையில் நடைபெறும் சைவ சித்தாந்த மாநாடு வெற்றி பெற பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த மாநாடு இன்று தொடங்கி அடுத்த 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. தருமபுரம் ஆதீனம் நடத்தும் இந்த சர்வதேச சைவ சித்தாந்த மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள மோடி, அனைத்துலக 6வது சைவ சித்தாந்த மாநாடு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இது ஆன்மீகம், சித்தாந்தம், பண்பாடு குறித்து இளைய தலைமுறையினர் அறிவதற்கான வாய்ப்பாக அமையும் என மோடி தெரிவித்துள்ளார். சைவ சித்தாந்தம் தமிழ்நாட்டில்தான் உச்சநிலையை அடைந்ததாக தெரிவித்த பிரதமர், தமிழ் பண்பாட்டில் சைவ சித்தாந்தம் ஒரு அணிகலனாக இருந்து வருவதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். மாநாடு மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்திய பிரதமர் மோடி, சைவ சித்தாந்தம் தேசிய அளவில் பரவியதில் குமரகுருபரின் பங்கு முக்கியமானது என்றும் தெரிவித்தார்.